அத்தியாயம் 51. வருண் ஏதோ கடமைக்கு என்று சாப்பிட்டு விட்டு புறவாசல் பக்கம் வந்து அமர்ந்து எதையோ சிந்தித்தபடி இருந்தான். அவனுக்கு வருத்தம்தான். ஆனால் வேந்தன் தான் தன்னை விட அவளுக்கு சரியானவனோ என்ற எண்ணம் உதித்ததை அவனால் மறுக்க முடியவில்லை. இந்த கல்யாணம் எப்படி ஆனது, என்ன நடந்தது என எதுவும் அவனுக்கு பிடிபடவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. வேந்தன் யாருக்காகவும் எதற்காகவும் மித்துவை விட்டு தர மாட்டான் என்பதை அவனின் செயல்கள் மூலமே வருண் கண்டு கொண்டான். இப்போது இவன் கேள்வி ஒன்றுதான், மித்துவுக்கு வேந்தனை பிடித்திருக்கிறதா என்பதுதான். அதையே எண்ணிக்கொண்டிருந்தவன் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கு வசு யாரிடமோ சண்டையிட்டு கொண்டிருந்தாள். இந்த பெப்பர் யார்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா என அந்த இடம் நோக்கி சென்றான். சிறிது நேரத்திற்கு முன்பு, அடியே வசு, இந்தா இந்த இலைய கொண்டு போய் பின்னாடி கொட்டிடு வா. உன் நொன்னனதான் வர சொன்னேன். ஆனா அந்த இலவெடுத்தவன் இன்னும் காணோம். இந்தா நீ போய் கொட்டிடு வா என எச்சி இலையை கொட்டி வர சொல்லி சொன்னார் செல்வி அம்மா. எமோய், என்னைய பார்த்தா எப்படி தெரியுதா உனக்கு? எச்சி இலை எடுக்க வேற ஆள் இல்லையா? என்னால இதெல்லாம் எடுக்க முடியாது. அடியே தப்பு, அப்படி சொல்லாத. எச்சி இலை எடுக்கிறது புண்ணியம். வியாக்கானம் பேசாம போய் கொட்டிட்டு வா என்றவர் அவள் பதில் கூறும் முன்னே அவள் தலையில் கூடையை தூக்கி வைத்தார். அத்துடன் வேறு வேலையை பார்க்க சென்று விட்டார். என்னைய பார்த்தாதான் நல்ல இளிச்சவாய் மாதிரி தெரியும் போல. இவ விசேஷத்துக்கு நான் வேலை பார்க்கணுமா என்றபடி கூடையில் இருந்ததை பின்பக்கம் கொட்டினாள். எம்மாடி, என்ன காணோம் என நெற்றியில் அரும்பிய வியர்வை துளிகளை தாவணி முந்தானையால் துடைத்தபடி நிமிர விழுங்கும் பார்வையுடன் அவள் முன்னே நின்று கொண்டிருந்தான் மருது. இவள் அவனை கண்டும் காணாதது போல் விலகி நடக்க, ஆனால் மருதுவோ அவளை மறைத்தபடி வந்து நின்றான். என்னடி ஒருத்தன் நிக்கிற, பார்த்தும் பார்க்காதது மாதிரி போற என்றவனின் பார்வை தாவணி இடையே தெரியும் அவளின் மஞ்சள் நிற இடையை தழுவி நின்றது. அவன் பார்வை சென்ற இடம் கண்டு அவள் கண்களில் கோபம் கொப்பளித்தது. டே எடுபட்ட பயலே, உன்கிட்ட பல்ல காற்ற மத்த பொசக்கிட்ட சிரிக்கைக மாதிரி என்னையும் நினைச்சியோ? வகுந்து புடுவன் வகுந்து. ஏதோ விசேஷ வீடு வம்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா சீண்டி பாக்குதியோ? ஊருக்குள்ள இம்புடு பணக்காசு இருந்து புட்டா நீ பெரிய இவனாடா வெண்ண என் அவன் கண்ணத்தில் விட்டால் ஒரு அறை. அந்த சத்தம் கேட்டுதான் வருணும் அவளை தேடி வந்திருந்தான். மருதோ அவள் அடித்த கண்ணத்தை தொட்டு வருடினான். புள்ள, நீ அடிச்ச இடம் கூட தித்திக்குது. அப்ப நீயே எனக்கு கிடைச்சா என்றவனின் பார்வை அவளின் அங்க வளைவுகளை அளந்து கொண்டிருக்க அவளுக்கு இன்னும் வெறி அதிகமானது. டேய் உன்ன என எதையோ தேடியவள் பக்கத்தில் இருந்த அருவாவை கையில் எடுத்து அவனை நோக்கி சென்றாள். தெருப்பொறுக்கி நாய, உன் பார்வை பட்டா கூட என்ன நானே எரிச்சுக்குவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என அருவாவை அவனை நோக்கி ஓங்கினாள். மருதுவோ தடுக்கவில்லை. ஓ, என் பார்வை பட்டாவே உன்னை எரிச்சுக்குவியா? பாக்குறேன்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை என் பொஞ்சாதியா ஆக்குறேன்டி. அதுக்கப்புறம் தினமும் உன்னை அணுவா அனுபவிப்பேன்டி. அப்போ என்ன பண்றேன்னு பாக்குறேன்டி. இந்த மருது ஆசைப்பட்ட எதுவுமே இதுவரை அவனுக்கு கிடைக்காம இருந்ததில்ல. நீயும் அப்படிதான்டி. சீக்கிரமே உன்னையும் அடைஞ்சே தீருவேன் என மீசையை முறுக்கினான் அவன். இம்முறை பொறுமை அனைத்தும் பறந்திருக்க வேகமாகவும் கோபமாகவும் அருவாளை ஓங்கி கொண்டு சென்றாள். அவன் கழுத்தை சீவி இருப்பாள். நல்ல வேளை வேகமாக ஓடி வந்த வருண் தான் தடுத்திருந்தான். ஹே பெப்பர், என்ன பண்ற? கீழே போடு பிளீஸ், கீழே போடு என இறஞ்சியவன் மருது பக்கம் திரும்பினான். பாஸ், என்ன பாஸ், தனியா இருக்க பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றீங்க? இல்ல போறீங்களா, இல்ல ஆளுங்களை கூப்பிடவா? மரியாதையா கிளம்புங்க பாஸ் என அமைதியான முறையில் எச்சரிக்கை செய்தான். ஹே பெப்பர் வா என அவளை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். டேய், குறிச்சு வச்சுக்கோ, உன் சாவு என் கையில தாண்டா. இந்த வசு சொன்னதை செய்வாடா. தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து வம்பு இழுக்கிறியா என வசு கத்தினாள். கத்துடி கத்து, இந்த மருது யாருன்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ
என வில்லத்தனமாய் சிரித்து கொண்டான் மருது. ஹே பெப்பர், எதுக்கு இப்படி பஜாரி மாதிரி நடந்துக்கிற? ஏதாவது விபரீதமா நடந்திருந்தா என்ன பண்ணுவ என வருண் அட்வைஸ் மழை பொழிந்தான். அதையெல்லாம் கேட்டு திருந்தி விட்டால் அது வசு இல்லையே. யோ, என் இசுக்கு, உன் வேலைய பாத்துட்டு போ, அங்கிட்டு வந்துட்டான் அட்வைஸ் பண்ண என கூந்தலை அள்ளி முடித்தபடி அங்கிருந்து நடக்க வருண் தான் ஆவென பார்த்து கொண்டிருந்தான். இப்போ இவளுக்கு நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம், அதுக்கே இப்படி திட்டுறான்? சரியான லம்பாடி பொண்ணா இருப்பா போலையே. விசேஷம் எல்லாம் முடிந்து அனைவரும் வீட்டுக்கு சென்று விட மெல்ல தூக்கத்திலிருந்து கண் விழித்தாள் மித்து. மதியம் வேந்தன் படுக்க வைத்து விட்டு சென்ற போது தூங்கியவள் இப்பொழுதுதான் எழும்புகிறாள். காலில் இன்னும் சற்று வலி இருந்தது. மெல்ல கண் விழித்தவள் தன் அருகே அமர்ந்திருந்தவனை கண்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். காலில் இருந்த வலி அப்பொழுது அதன் வேலையை காட்டியது. ஆவென அவள் வலியில் முணங்கினாள். அட ஏன் கண்மணி, எதுக்கு இத்தனை வேகம்? இப்ப பாருங்க, உங்களுக்கு தான் வலி என அவள் காலை மெல்ல பிடித்து விட்டான். இல்ல பரவாயில்ல வேந்தன், விடுங்க. அட கொஞ்சம் இருங்க கண்மணி என அவள் காலை நன்கு நீவி விட்டான். இப்ப பரவாயில்லையா? ஹா, பெட்டர். ஆமா, என் கால் பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவா, உங்க காலுக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடலான்னு வந்தேன். அப்புறம் அப்படியே உங்க கால் அழக பார்த்து அங்கேயே மெய் மறந்து உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெட்டியும் கொலுசும் ரொம்ப அழகா இருக்கு கண்மணி. அது அது நான் போய் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன் என அவள் டாபிக்கை மாற்ற நினைத்தாள். கண்மணி, காமெடி பண்றீங்க. ஏன், நான் என்ன காமெடி பண்றேன்? ஆமா, எல்லாரும் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? நைட்டு 11. இப்ப யார போய் வழி அனுப்பி வைக்கணும் என கிண்டல் செய்து சிரித்தான். என்னது, நைட் ஆயிருச்சா? ஓ காட், அவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? ஏங்க, என்னை எழுப்பி விட்டுருக்கலாம் தானே? எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க என வருத்தம் கொண்டாள். யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க எதையும் நினைக்காம படுத்து நல்லா தூங்குங்க. அச்சோ, மறுபடியுமா? இப்போதானே வேந்தன் எழுந்தேன், எனக்கு தூக்கம் வரல. அப்படியா? அப்ப கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டு வரவா கண்மணி? ஐயோ வேணாம் சாமி, வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், என்னமோ மாதிரி இருக்கு என வேகமாக எழ முயற்சி செய்தாள். ஆனால் அதற்குள் அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான் வேந்தன். என்ன பண்றீங்க? கீழே இறக்கி விடுங்க, என்னால நடக்க முடியும், இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். ஏன், நான் தூக்குனா என்ன? மதியம் நான் தானே தூக்கிட்டு வந்தேன். பேசாம வாங்க கண்மணி என அவளை மாடிக்கு தூக்கி சென்றவன் பத்திரமாக திண்டில் அமர வைத்தான். உடன் அவனும் அமர்ந்து கொண்டான். ஆ, குளிருது. இந்த பனையில யாராவது மாடிக்கு கூட்டிட்டு வருவாங்களா வேந்தன் என குளிர் தாங்காமல் கைகளை உரசி கன்னத்தில் வைத்தாள். அப்பொழுது ஒரு ஆடை அவள் மேனியை தழுவி செல்ல அவள் அதிர்ச்சியாகி குனிந்து பார்த்தாள். வேந்தன் தான் அவனின் சட்டையை கழட்டி அவளுக்கு போர்த்தி விட்டான். வேந்தன், என்ன பண்றீங்க? உங்க சட்டையை எனக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு குளிராதா? முதல்ல சட்டைய போடுங்க. கண்மணி, இந்த குளிர்லாம் என ஒண்ணுமே பண்ணாது. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. எத்தனையோ நாள் நடுராத்திரி இதோ இந்த மாதிரி சட்டை கூட இல்லாம வேலைக்கு போற இடத்துல கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கி இருக்கேன். இந்த குளிர்லாம் பெருசா தெரியாது. உண்மையா உங்களுக்கு குளிர்லையா வேந்தன் என அவள் அக்கறையாய் வினவினாள். உண்மையாதான், குளிர்ல என்றவன் வானத்தில் கொட்டை கிடக்கும் விண்மீன்களை ரசிக்க துவங்கினான். ஏன் கண்மணி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? கண்மணி வெடுக்கென்று திரும்பினாள். ஹா, இது இப்போ இல்ல, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் என திரும்பிக் கொண்டாள் அவள். மெல்ல சிரித்தவன் அவளை நெருங்கி அமர்ந்து அணைத்து கொண்டான். இதனை எதிர்பார்க்காத மித்துவுக்கு தான் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. வார்த்தைகள் கூட வர மறுத்து தந்தி அடித்தது. என்ன பண்றீங்க வேந்தன்? அமைதியா இருங்க. நடுராத்திரி காத்து கருப்பு அடிச்சிரும், அதனாலதான் அணைச்சுக்கிட்டேன். பேசாம இருங்க என அவளின் காது மடல்கள் ஓரம் மெல்ல ரகசியமாய் பேசினான். காத்து கருப்பா?
ஓ காட், அது வேற இருக்குதா என அதற்கு மேல் எதுவும் கூறாமல் அவனின் அணைப்புக்குள் அடங்கி அமைதியாகி போனாள். கண்மணி, அவன் மெல்ல அழைத்தான். நீங்க எதுவுமே சொல்லலையே, லவ் பண்ணிருக்கீங்களா என அவளை அணைத்தபடியே கேட்டான். மித்து மெல்ல சிரித்து கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டவளின் கல்லூரி நினைவுகள் மெல்ல அவளை ஆட்கொண்டது. அரவிந்த் கண்களை மூடியபடி சொன்னால் இதழில் தேங்கிய புன்னகையுடன். அத்தியாயம் 52. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அவளின் உதடு தானாக உச்சரித்தது. அரவிந்த் என்று. இதை கேட்டு பெண் அவளை அணைத்து கொண்டிருந்த வேந்தனின் பிடி கண்டிப்பாக தளரும் என அவள் எண்ணி இருக்க, ஆனால் அங்கு நடந்தது என்னவோ வேறு. இவ்வளவு நேரம் தளர்ந்திருந்த வேந்தனின் பிடியானது அந்த பேரை கேட்டதும் இன்னும் அவளை இறுக அணைத்தது. உன்னை இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலும் எவனுக்கும் விட்டு தர மாட்டேன், என்னமோ பேர் சொன்னீங்களே என்றான் நெற்றியை நீவியபடி. அரவிந்த். அவள் வார்த்தையில் கொஞ்சம் தடுமாற்றம். அதுக்கு மேல சொல்லுங்க என்றவன் இடத்தில் இவ்வளவு நேரம் இருந்த மிருது தன்மை இல்லை. ஆனால் அதே சமயம் அவன் பேச்சில் எந்த பொறாமையும் இல்லை. அதென்ன, அப்ப அவருக்கு கோபம் வராதா, பொறாம வராதா என்று உள்ளுக்குள் எழுந்த எண்ணத்தை கேட்டும் விட்டாள். உங்களுக்கு கோபம் வரலையா வேந்தன் என்று கேட்டே விட்டாள். ஏன், நான் பொறாம பண்ணோன்னு சொல்றீங்களா என மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். என முகத்தை திருப்பிக் கொண்டால் கொஞ்சம் கோபமாக. நீங்க மேற்கொண்டு சொல்லவே இல்லையே. அவன் விடமாட்டான் போலும். இதுவரை எனக்கு யார் மேலேயும் காதல் வந்ததில்ல வேந்தன். சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவை தவிர வேற யாருக்கும் என்ன அவ்வளோ பிடிக்காது. ஏனோ அப்பெல்லாம் தோணும், அப்பாக்காக நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு. அதனாலேயே நான் எந்த விதமான ஆசைக்கும் காதலுக்கும் இடம் கொடுத்ததில்ல. என் வாழ்க்கையில எத்தனையோ பசங்க நல்ல நண்பர்களா கடந்து போயிருக்காங்க. காதல்னு சுத்தின எத்தனையோ பசங்களை தாண்டி வந்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா இனிமையான நாட்கள்ல அவன் மட்டும்தான் இருப்பான். கல்லூரி காலம் நம் வாழ்க்கையில மறக்க முடியாத புத்தக சாலை. அதுல எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்போம். நட்பு, பாசம், காதல், சண்டை, துரோகம், ஏமாற்றம், பொறாமை, குறும்புன்னு நமக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கும். என் கல்லூரி வாழ்க்கையும் கூட அப்படிதான். கல்லூரி முதல் நாள் முதல் சந்திப்பிலேயே ஏதோ பல வருஷம் பழகுனது போலதான் எங்க சந்திப்பு இருந்துச்சு. என் அப்பாவுக்கு அப்புறம் என்னோட குணம், அழுக, பாசம்னு என் ரெண்டு பக்கத்தையும் பார்த்தவன் அவன்தான். எப்படி அவன் கூட இப்படி ஒரு உறவு அமைஞ்சதுன்னு நானே என்ன பல முறை கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா போதும், அவ்வளோதான், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான் ரவுடி பையன் என அழகான ஒரு சிரிப்பை உதிர்த்தாள். நான் ஒரு நாள் காலேஜ் வரலனா கூட அவ்வளோதான், ஹாஸ்டலுக்கே வந்துருவான் என்னை தேடி. எங்க ரெண்டு பேரை பார்த்தா அந்த காலேஜே பொறாமப்படும். கல்லூரி வாழ்க்கை எப்படிதான் அவ்வளோ சீக்கிரம் முடியுமோன்னு தெரியல. ஒரு வழியா காலேஜ் எல்லாம் முடிஞ்சு ஃபேர்வெல் டேயும் வந்துருச்சு. எல்லாருக்கும் அது கண்டிப்பா மறக்க முடியாத நாள் என்று அந்த நாளை நினைவு கூர்ந்தாள். அன்னைக்கு சேலெல்லாம் கட்டி நாங்க போட்ட அலப்பற இருக்கே, இப்ப கூட அதை மறக்க மாட்டேன். சரி, நம்ம இத்தனை வருஷம் படிச்ச காலேஜ கடைசியா சந்தோஷமா ஒரு ரவுண்டு நம்ம ரவுடி பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு வரலான்னு அவனை தேடினா ஆளையே காணோம். அப்ப திடீர்னு என் முன்னாடி ஒரு கூட்டம். என்னடான்னு பார்த்தா அந்த வாலு வேஷ்டி எல்லாம் கட்டி சும்மா ஸ்டைலா என் முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடான்னு பார்த்துட்டே இருக்கும்போது என் முன்னாடி வந்து பூங்கூத்தோடு நின்னான். டக்குன்னு முட்டி போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். கண்மணி, உனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி, எவ்வளோன்னு கேட்காத. சத்தியமா அதுக்கு அளவெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு எப்போ பார்த்தனோ அந்த நிமிஷமே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா நீ எனக்குள்ள கம் போட்டு ஒட்டிக்கிட்ட. நான் பணக்காரன் இல்லை, பட் உன்னை கஷ்டப்படாம பாத்துக்க முடியும். என்ன உன் காதலனா ஏத்துப்பியா
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல. நான் அவனை ஒரு நாள் கூட அந்த மாதிரி பார்த்ததில்ல. அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் என் அப்பா கிட்ட என்னை பத்தி பேசினதை விட அவனை பத்தி தான் அதிகம் பேசியிருக்கேன். என் அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். இதுவே மத்த பசங்கன்னா நான் வேற விதமா சொல்லிருப்பேன். ஆனா இவன் கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இல்லடா, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல. நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன்னு எவ்வளவோ சொன்ன. பட் அவன் புரிஞ்சுக்கவே இல்ல. என்னை விட உன்னை யாராலையும் சந்தோஷமா பாத்துக்க முடியாது. நான் என்ன பண்ணா என் காதல ஏத்துப்ப? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதன்னு என்கிட்ட கெஞ்சுதான். சத்தியமா என்னால அதை பார்க்க முடியல. அப்ப எனக்கு வேற வழி தெரியல. அதனால சரி அரவிந்த், நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு வா. உன் லட்சியத்தை அடைஞ்சிட்டு வா. அப்பவும் உனக்கு இதே காதல் என் மேல இருந்தா வந்து சொல்லு. அப்ப நான் இத பத்தி யோசிக்கிறேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நான் உன் லட்சியத்துக்கு தடையா இருக்க மாட்டேன். சரி கண்மணி, உன் பேச்சை என்னைக்கும் நான் மீறினதில்ல. நீ சொன்ன மாதிரியே நான் என் லட்சியத்தை அடைஞ்சு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவேன். இதே காதலோடு. அதுவரை உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன். ஆனா அதே நேரம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறக்கவும் மாட்டேன் என அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு நல்ல நண்பனா. நான் உடைஞ்சு போகும் போதெல்லாம் என் கூடவே இருப்பான். இந்த 4 வருஷம் நான் எவ்வளவோ கஷ்டம் பார்த்துட்டேன். அப்பெல்லாம் என் மனசு ஆறுதலுக்காக நல்ல நண்பனா அவனை தான் தேடும். ஆனா அப்போ அவன் என் கூட இல்ல. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அவனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு என வேந்தன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அரவிந்தன் நேம் சொன்னதும் நீங்க நான் அவனை லவ் பண்றேன்னு தானே நினைச்சீங்க. பட் எனக்கு இதுவரை யார் மேலேயும் காதல் வரலையே குமாரு என சிரித்தாள். கண்மணி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். பட் நல்லா யோசிச்சு உண்மையா பதில் சொல்லணும் என அவளை இன்னும் இறுக்கி அணைத்தான் வேந்தன். உண்மையா? ஓகே, ட்ரை பண்ற அமைச்சரே, கேளுங்க என அவள் காமெடி மூடிலேயே இருந்தாள். என்கிட்ட இருந்து விலகி போகணும் தான் நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த அரவிந்த் நீங்க சொன்ன மாதிரியே உங்களை தேடி வந்தா என்ன பண்ணுவீங்க? அவன் கிட்ட சொன்ன மாதிரி அவனை ஏத்துப்பீங்களா? இந்த வாழ்க்கைய விட்டு போயிடுவீங்களா என வலியுடன் வந்து விழுந்தது அவன் வார்த்தை. இவ்வளவு நேரம் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்தவள் அவன் கேள்வியில் மெல்ல அவன் முகம் நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகத்தில் புன்னகை. ஆனால் அது விரக்தி புன்னகையா, இல்லை தான் மனம் நோக கூடாது என எண்ணி அவன் உதிர்க்கும் செயற்கை புன்னகையா? அவன் புன்னகையின் பெண் இருக்கும் வலியை அவனுடன் இத்தனை நெருக்கமாயிருக்கும் பேதையால் உணர முடியாதா என்ன? அவளுக்கு புரிகிறது. அவன் எதிர்பார்ப்பது நான் உங்களை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை, அதுவும் மனதிலிருந்து. ஆனால் அவள் எப்படி சொல்வாள்? இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்கிறதே அந்த பாலாய் போன மனது. வேந்தன், பனி அதிகமா இருக்கு, வாங்க உள்ள போவோம் என அவன் கேள்விகளை புறக்கணித்து அவள் அங்கிருந்து விலக எத்தனைக்க அவளின் கையை பற்றினான் வேந்தன். கண்மணி, பொய்யா கூட எனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நட்பை இவ்ளோ நேசிக்கிறீங்க. அந்த தோழன் தோல் சாய்த்து ஆறுதல் தேடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க பக்கத்திலே இருக்க இந்த வேந்தனை எப்போ யோசிப்பீங்க? உங்க வாழ்க்கை புத்தகத்துல எனக்காக ஒரு சின்ன அத்தியாயம் கூட கிடையாதா? இப்போ மட்டுமா, இல்ல எப்பவுமே கிடையாதா கண்மணி? உண்மைய சொல்லட்டுமா, இப்போ அந்த அரவிந்த் மேல ரொம்ப பொறாமப்படுறங்க என்றவன் குரல் கூட அந்த கடைசி வரிகளில் கம்மி இருந்தது. எங்கே இதற்கு மேல் அங்கிருந்தால் அழுது விடுவோமோ என எண்ணினானோ என்னவோ. அடுத்த நிமிடம் கீழே இறங்கி சென்று விட்டான். எட்டாத விண்மீன்க்கு ஆசைப்படும் மனதுக்கு அருகில் இருக்கும் மின்மினிகள் ஏனோ தெரிவதில்லை. வாழ்க்கையில் சில உறவுகளும் அப்படிதான். தொலைத்த பின் தேடும் பொருள் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை மனமே. அத்தியாயம் 53. திங்கள் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து முடித்திருக்க
அடுத்ததாக தன் பணியை செய்ய காத்து கொண்டிருந்தது சூரியன். அந்த சூரியனுக்கு முன்னரே எழுந்திருந்தாள் மித்து. ஏனோ இரவு நடந்ததை எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு வெகு நேரம் கழித்துதான் தூக்கமே வந்தது. மெல்ல எழுந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்தவள் கருங்கூந்தலை அள்ளி முடிந்தாள். அருகே நல்ல தூக்கத்தில் இருக்கும் மணாளனை பார்த்தவளுக்கு அவனை அதிகம் வருந்த வைக்கிறோமோ என மனம் பாரம் கொண்டது. மெல்ல அவன் அருகே நெருங்கினாள். அவன் நெற்றியில் தவழும் கற்றை முடியை அவன் எழுந்து விடாதபடி ஒதுக்கிவிட்டவள் நெற்றியில் மெல்ல இதழொட்டி எடுத்தாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா காட்டா, ஆனா அது சொல்லதான் முடியல. சத்தியமா உனக்கு என்னால ஹோப் கொடுக்க முடியாது. சத்தியமா உன்னால நெருங்கி வர முடியல காட்டா. ஏன்னு எனக்கே தெரியல. என்னை மன்னிச்சிடு. தூங்கும்போது கூட எப்படிடா இவ்ளோ கியூட்டா இருக்க? என மீண்டும் ஒரு இதழ் முத்தம் வைத்தவள் வெளியே வந்தாள். வாளியில் சாணியை அள்ளி கரைத்து வாசலில் தெளித்தாள். பின் பெருக்குமாரை எடுத்து வாசலை பெருக்கி கம்பி கோலம் போட்டுவிட்டு கட்டுத்துறைக்கு சென்றாள். குழலியை அவிழ்த்து விட்டாள் பால் குடிப்பதற்கு. ஹே குழலி, வர வர ரொம்ப சேட்டை பண்றடி என்றவளுக்கு எப்பொழுது இந்த கிராமத்து வாழ்க்கை இவ்வளவு பிடித்து போனது என்றே தெரியவில்லை. 2 மாதங்களுக்கு முன்பு யாராவது இவளிடம் நீ கிராமத்து வாழ்க்கையை வாழப் போகிறாய் என சொல்லி இருந்தால் சிரித்திருப்பாள். ஆனால் இன்று இந்த வாழ்க்கை இல்லாமல் இவளால் இருக்க முடியுமா என்று கேட்டால் அவளுக்கு தெரியாது. காஃபி போடலாம் என உள்ளே செல்ல எத்தனைத்தவளுக்கு மரத்தின் கீழ் எதையோ வெறித்தபடி அமர்ந்திருந்த மாறன் பட்டான். இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றான்? புயலே அடிச்சாலும் காலையில சீக்கிரம் எந்திருக்க மாட்டானே, இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் எழும்பியிருக்கா என யோசனையோடு அவன் அருகில் சென்றான். அவள் அறியாத ஒன்று, அவன் தூங்கினால்தானே எழுந்து கொள்ள. ஒரு பொட்டு தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் இங்குதானே அமர்ந்திருக்கிறான். என்ன கண்ணா, இவ்ளோ காலையில எழுந்துட்ட? உடம்பு எதுவும் சரியில்லையா கண்ணா என்றபடி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஆக்கா, அப்படிலாம் இல்ல. என்னடா இன்னும் அக்கா மேல கோவமா? நான் அடிச்சது நினைச்ச வருத்தமா இருக்கா? அஜோ, அப்படிலாம் இல்லக்கா. நீ என்ன அடிக்காம வேற யார் அடிப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான் தூக்கம் வரலன்னு உக்காந்துருந்தேன் என சமாளிக்க முற்பட்டான். அக்கா என தயங்கி அழைத்தான். என்னடா கண்ணா, உன் மடியில கொஞ்சம் படுத்துக்கவா என ஏக்கமாக கேட்டான். படவா, இதெல்லாம் கேட்கணுமா? வா என அவன் அருகில் அமர்ந்தாள். அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் மாறன். ஏதோ தாயின் மடி தேடும் குழந்தை போல் கால்களை மடக்கி படுத்து கொண்டான். அவன் தலையை கோதி கொடுத்தாள். என்னடா கண்ணா, எதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ற? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற? என்ன லவ்வா கண்ணா?